Hi friends, இந்த வீடியோவில் நம்ம எந்தெந்த டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு Arduino Uno போர்டோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். அடுத்து இந்த Uno போர்டோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்து இதோட பின்ஸ் அண்டு பார்ட் டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இப்போ நம்ம இதோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். Arduino டெவலப்மெண்ட் போர்டில் நிறைய டைப் இருக்குது. யூனோ, மெகா, நேனோ, லில்லிபேட் அப்படின்னு எக்கச்சக்க டைப் இருக்குது. நம்ம எதுக்காக ஃபஸ்ட்டு Uno போர்டை பற்றி பார்க்க போகிறோம்னா இது ரொம்ப ஈஸி, அது மட்டும் இல்லாமல் இது யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமாக ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் பாப்புலர் போர்டு இன் Arduino ஃபேமிலி அப்படின்னா அது Uno போர்டு தான். இப்போ நீங்கள் எம்பெடட் கற்றுக்கிறதுல பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த Arduino Uno போர்டாக தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் இப்போ நம்ம இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்ட். இதில் இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ தரலாம் அப்படின்னா 12 வோல்ட். எல்லாருமே 12 வோல்ட்டு தரலான்னு சொல்லுவாங்க. பட் இதோட லிமிட் எவ்வளோ அப்படின்னா 20 வோல்ட். 20 வோல்ட் தந்தாலும் இந்த போர்டு வந்து தாராளமாக தாங்கும். அடுத்தது டோட்டலாக இந்த ஐசியில் உள்ள பின்னை பார்த்தீங்கன்னா 28 பின்ஸ் இருக்குது. டிஜிட்டல் இன்புட் அவுட்புட் பின் பார்த்தீங்க அப்படின்னா 14 பின் இருக்குது. அனலாக் பின் பார்த்தீங்க அப்படின்னா 6 பின்ஸ் இருக்குது. இதோட ஃப்ளாஷ் மெமரி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 32 KB இருக்குது. எஸ்ரேம் பார்த்தீங்கன்னா 2 KB இருக்குது. அதே மாதிரி கிளாக் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 16 MHz இருக்குது. இந்த ஃப்ளாஷ் மெமரி எஸ்ரேமும் எதை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னா அந்த ஐசியை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். இதில் நம்ம யூஸ் பண்ணுற ஐசி பார்த்திங்க அப்படின்னா ADMEGA 328P அப்படிங்கிற இந்த ஐசி தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த Uno போர்டோட பின் டீட்டெயில்ஸை பார்ப்போம். பின்ஸ் அண்டு பார்ட் டீட்டெயில்ஸ் இது ரெண்டையுமே பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது பவர் யூஎஸ்பி. இந்த யூஎஸ்பி பின் எதுக்கு அப்படின்னா இதை யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர்லேருந்து உங்கள் Uno போர்டுக்கு பவர் சப்ளை கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணி கம்ப்யூட்டரில் நீங்கள் ரைட் பண்ணி வச்சுருக்க கோடை உங்கள் கண்ட்ரோலருக்கு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் Arduinoவில் ஒரு சென்சார் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த சென்சாரோட டேட்டாவை உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் மானிட்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அது பவர் யூஎஸ்பி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பவர் பின். இதை பேரல் ஜாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா 12 வோல்ட் இல்லாட்டினா 5 வோல்ட் பவர் அடாப்டரை யூஸ் பண்ணி ஏசி மெயின் பவர் சப்ளையில் இருந்து உங்கள் கண்ட்ரோலர் போர்டுக்கு டைரெக்டாக பவர் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி. இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம Arduino Uno போர்டுக்கு தர வோல்டேஜை ஸ்டெபிலைஸ் பண்ணி போர்டில் உள்ள எல்லா பாட்டுக்கும் அனுப்பும். அதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. இன்கேஸ் நீங்கள் திடீர்னு ஹை வோல்டேஜ் தந்துட்டீங்க இல்லை ரொம்ப வோல்டேஜ் கம்மியாக தந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஐசி வந்து இதை ஸ்டெபிலைஸ் பண்ணி கரெக்டாக நம்ம கண்ட்ரோலருக்கு சென்ட் பண்ணிடும். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிறிஸ்டல் ஆசிலேட்டர். கிறிஸ்டல் ஆசிலேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டைமிங் ஆப்ரேஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் Arduino வந்து எப்படி டைம் கால்குலேட் பண்ணுது அப்படின்னா இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டரை யூஸ் பண்ணி தான். இப்போ இந்த Arduinoவோட ஆப்ரேட்டிங் கிளாக் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 16 MHz இருக்குது. இப்போ அடுத்து ரீசெட் சுவிட்ச் பார்க்க போகிறோம். இது எதுக்குன்னா Uno போர்டில் நம்ம அப்லோட் பண்ணி இருக்கிற ப்ரோக்ராமிங்கை ரீசெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு 4 கியர் மோட்டார் யூஸ் பண்ணுறீங்க, அதை உங்கள் Uno போர்டில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு உண்டான கோடிங்கை இப்போ நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. எப்படி கோடிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மோட்ரு வந்து ஒரு 50 செகண்டுக்கு ரன் ஆகிற மாதிரியும், அடுத்த மோட்ரு ஒரு 50 செகண்டுக்கு, அடுத்த மோட்ரு ஒரு 50 செகண்டுக்கு, அடுத்த மோட்ரு ஒரு 50 செகண்டுக்கு அப்படின்னு ஒரு 4 மோட்ரு நீங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணி அதுக்கு உண்டான கோடிங் எடுத்து இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ உங்கள் ப்ரோக்ராமை ரன் பண்ணிட்டீங்க. ரன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு என்ன நடக்கும், உங்களோட முதல் மோட்ரு அந்த 50 செகண்டுக்கு ரன் ஆகும். ரெண்டாவது மோட்ரு 50 செகண்டுக்கு ரன் ஆகிட்டுருக்கு. மூணாவது மோட்ரு 50 செகண்டுக்கு ரன் ஆகிட்டுருக்கு. ரன் ஆகிட்டு இருக்கும்போது இப்போ நீங்கள் திடீர்னு அந்த ரீசெட் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 4வது மோட்ரு நெக்ஸ்ட்டு ரன் ஆகாமல் திரும்ப பஸ்லேருந்து முதல் மோட்ருலேருந்து ரன் ஆகிட்டு பஸ்லேருந்து வரும். இந்த ரீசெட் சுவிட்ச் எதுக்கு அப்படின்னா இதுக்கு தான். இப்போ ப்ரோக்ராமை திரும்ப ரீசெட் பண்ணுறதுக்கு பஸ்லேருந்து ரீசெட் பண்ணுறதுக்கு இந்த ரீசெட் சுவிட்சை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் மைக்ரோகண்ட்ரோலர் ஐசியை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு Arduino போர்ட்லேயும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கண்ட்ரோலர் ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த Arduino Unoவில் ADMEGA 328P அப்படிங்கிற ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஐசி தான் பிரெயின் ஆஃப் த மைக்ரோகண்ட்ரோலர் போர்டுன்னு சொல்லலாம். Arduino போர்டில் யூஸ் பண்ணுறதுல மோஸ்ட் ஆஃப் த மைக்ரோகண்ட்ரோலர் ஐசி பார்த்தீங்க அப்படின்னா ADMEL கம்பெனியோட தான் இருக்குது. இந்த ஐசியில் டோட்டலாக 28 பின் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பவர் பின்ஸ் பற்றி பார்ப்போம். இதெல்லாம் பவர் பின் அப்படின்னா இந்த போர்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 3.3 வோல்ட், இந்த 5 வோல்ட்டு, இந்த கிரவுண்டு, இந்த Vin இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பவர் பின்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 3.3 வோல்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் 3.3 வோல்ட் அப்படிங்கிற இந்த பின்லேருந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். 3.3 வோல்ட் நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த 5 வோல்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து நீங்கள் 5 வோல்ட் அவுட்புட் வெளியே எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே Vin இருக்குது பார்த்தீங்களா, Vinனா என்ன மீனிங் அப்படின்னா வோல்டேஜ் இன்புட்டுன்னு அர்த்தம். நீங்கள் இந்த இடத்துல எக்ஸ்டர்னலாக உங்கள் Arduino Unoக்கு தேவையான பவர் சோர்ஸை நீங்கள் உள்ளார இன்புட்டாக தந்துக்கலாம்.
அடுத்து கிரவுண்டு பின் பார்த்திங்க அப்படின்னா Arduino போர்டில் எக்கச்சக்க கிரவுண்ட் பின் இருக்குது. இதை நீங்கள் எது வேணாலும் அவுட்புட்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்புட்டாகவும் நீங்கள் உள்ளார தரதா இருந்தாலும் தந்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ Vin வந்து இப்போ கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா Vinல இப்போ 5 வோல்ட் இன்புட்டாக தந்துக்கலாம். அதே மாதிரி கிரவுண்டையும் நீங்கள் வந்து உள்ளார கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து டிஜிட்டல் பின்ஸ் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 14 டிஜிட்டல் இன்புட் அவுட் பின்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 6 பின் வந்து பல்ஸ் வித் மாடுலேஷன் பின். எந்தெந்த 14 பின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 0 1 2 3 4 இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து 13 வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பின்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் எந்த 6 பின் பல்ஸ் வித் மாடுலேஷன் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இதில் 3வது பின்னு 5 6 9 10 11 இந்த பின்ஸை பாருங்களேன். அதில் அந்த ஒரு கோடு மாதிரி இப்படி வளைவாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பின்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா பல்ஸ் வித் மாடுலேஷன் பின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பல்ஸ் வித் மாடுலேஷன் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸ்க்கும் இந்த பின்ஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அக்யூரேட்டாக அவுட்புட் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு சர்வோ மோட்டர்ஸு இதெல்லாம் பல்ஸ் வித் மாடுலேஷன் வச்சு பண்ணும்போது நமக்கு அக்யூரேட்டாக அவுட்புட் கிடைக்கும். அடுத்து அனலாக் பின்ஸ் பார்க்க போகிறோம். Arduino Uno போர்டில் டோட்டலாக 6 அனலாக் பின்ஸ் இருக்குது. அனலாக் பின்ஸ் எல்லாமே இன்புட்டு தான். இப்போ இதில் A0லேருந்து இந்த A5 வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே அனலாக் பின்ஸ் தான். இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட அனலாக் சென்சார்ஸை இதில் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த டெம்பரேச்சர் சென்சார் இது மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி அனலாக் சென்சார்ஸ் எல்லாமே நம்ம இதில் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த பின்ஸு என்ன பண்ணும்னா அனலாக் சென்சாரில் இருந்து அனலாக் சிக்னலை ரீட் பண்ணி டிஜிட்டல் வேல்யூஸை கன்வெர்ட் பண்ணி நம்ம கண்ட்ரோலருக்கு இது கொடுக்கும். அதுக்காக தான் இந்த அனலாக் பின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ICSP பின்ஸ். மோஸ்ட்லி இதை என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னா MOSI MISO SCK ரீசெட்டு VCC கிரவுண்டு இந்த பின்லாம் தான் இதில் இருக்குது. இப்போ MISO அப்படின்னா என்ன, மாஸ்டர் இன் ஸ்லேவ் அவுட். அதே மாதிரி MOSIனா என்ன, மாஸ்டர் அவுட் ஸ்லேவ் இன். அதாவது ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ்க்கெலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் இப்போ SPI சீரியல் பெரிபிரல் இன்டர்ஃபேஸ், இப்போ இது மாதிரி இதுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பின்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு Arduino Unoவையும் இன்னொரு Arduino Unoவையும் ஒன்றோட ஒன்று கம்யூனிகேட் பண்ண வைக்கிறதுக்கு இந்த பின்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுத்து பவர் LED இண்டிகேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் Arduino போர்டில் பவர் சோர்ஸ் கனெக்ட் பண்ணும்போது இந்த LED வந்து பிளிங்க் ஆகும், அதாவது இண்டிகேட் பண்ணும். இன்கேஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணது சரியில்லை அப்படின்னா அந்த LED வந்து சரியாக பிளிங்க் ஆகாது. அப்படின்னா உங்கள் கனெக்ஷனில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் உங்கள் போர்டில் ஏதாவது அடியில் ஷார்ட் ஆகிருந்தாலோ இல்லை வேறு எதாவது இஷ்யூ ஆகிருந்தாலோ அந்த பவர் LED இண்டிகேட்டர் வந்து பிளிங்க் ஆகாமல் இருக்கலாம், இல்லை லைட்டாக டிம்மாக பிளிங்க் ஆகியிருக்கலாம். அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கனெக்ஷனில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இது எல்லாத்தையுமே நம்ம இந்த LED இண்டிகேட்டர் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த AREF பின், அதாவது அனலாக் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் பின் அப்படின்னு சொல்லுவாங்க. அனலாக் இன்புட் பின்ஸ்க்கு தேவையான எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் கொடுக்கறதுக்காக இந்த பின்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த பின்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 பின்னும் TX RX. TXனால் டிரான்ஸ்மிட், RXனால் ரிசீவ். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சீரியல் கம்யூனிகேஷனுக்கு இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ப்ளூடூத் மாடியூல் வச்சுருக்கேன் அப்படின்னா உங்கள் ப்ளூடூத்தை வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் நீங்கள் பேர் பண்ணிட்டு உங்கள் மொபைல்லேருந்து ஒரு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ப்ளூடூத் அதை ரிசீவ் பண்ணி உங்கள் கண்ட்ரோலருக்கு தரும். இது மாதிரி சீரியல் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த TX RX பின்னை யூஸ் பண்ணிக்குவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா Uno போர்டில் 0 1 அப்படிங்கிற இந்த 2 டிஜிட்டல் பின்னில் தான் TX RX பின்ஸ் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் இது சீரியலில் கம்யூனிகேஷன் நடக்கும்போது அந்த LED இண்டிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த TX RXன்னு சொல்லிட்டு 2 LEDs இருக்கும். அது மூலிமா இதை நீங்கள் பார்த்துக்கலாம். அது டிரான்ஸ்மிட் ரிசீவ் பார்க்குற போது அந்த சிக்னல் வந்து பிளிங்க் ஆகி காமிக்கும்.